அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்டிஎம் விளாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரம்ஜான் விளாக் 3 தாங்க நம்ம பார்க்க போகிறோம். சாரதாஸுக்கு போகாமல் எப்படிங்க நம்மளுக்கு. நான் அடுத்தது சாரதாஸ் பர்ச்சேஸ் தான். சாரதாஸுக்கு போயாச்சு. வாங்க சாரதாஸில் என்னென்ன வாங்கணுன்னு நான் காமிக்கிறேன். அடுத்த வீடியோலாம் வரும், மறக்காமல் பாருங்கள். சாரதாஸை என்றைக்குமே திருச்சிக்கு கடல்னு தான் சொல்லுவாங்க. நம்ம எப்போவுமே சூப்பராக இருக்கும். நம்ம எந்த கடைக்கு போனாலும் நம்ம சாரதாஸில் ட்ரெஸ் எடுக்கிற மாதிரி வராது. நம்ம எல்லாம் A to Z கிடைக்கும். நம்மளுக்கு ஹையாகவும் கிடைக்கும், லோவாகவும் கிடைக்கும். இது நம்ம என்ட்ரன்ஸ்லேயே நெசவு நெய்கிறாங்கல்ல, பட்டுப்புடவைகள் தறி, அதை தறிக்கு போட்டிருந்தாங்க. இந்த வருஷம்தான் அதே மாதிரி போட்டிருந்தாங்க. ஒரு புடவை உருவாகிறதுக்கு எவ்வளோ டைம், நம்ம எத்தனை டைம் இந்த காலால் அது அவங்க அந்த தறியை அழுத்துறாங்கன்னு ஒவ்வொன்றும் அழகாக எழுதி போட்டிருந்தாங்க. அதே நான் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தேன். ஹாசிப் அதிலே கொஞ்சம் நேரம் ஆராய்ச்சியே பண்ணிட்டான். அது எத்தனை டைம் அந்த நெசவு தறியை அழுத்துறாங்க, ஒரு பட்டுப்புடவை பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும், எவ்வளோ நாள் ஆகும், அது மாதிரி அதுக்கு எவ்வளோ நூல் ஆகும் ன்ட்டு ஒரு பச்சை கலரில் ஒரு நூலில் பட்டு சேலை தான் தயாரிச்சுட்டு இருந்தாங்க. பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராகவே இருந்தது. பாருங்கள், அந்த நெசவும் இப்போல்லாம் மிஷின்லேயும்ங்கிறாங்க. கையில் செய்கிற சேரீக்கு என்றைக்குமே ஆஃபர் கூட தான் இருக்கும். அது பார்க்கும்போது நம்மளுக்கும் ஃபஸ்ட்டு டைம் நானே பார்க்குறேன் தறியை. சேலத்து சைடெலாம் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த ஏரியாலாம் நம்ம போனதில்லை. இந்த டைம் நான் நம்ம அதை பார்க்கவும் எல்லாமே பார்க்குறவங்களாம் எல்லாருமே கொஞ்சம் நேரம் அந்த நெசவு தறி, அந்த புடவை நெய்கிறத தான் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தாங்க. அடுத்து நான் சாரீ கலெக்ஷனுக்கு வந்தாச்சு. சரி, சாரி நம்ம எந்த கடையில் எடுத்தாலும் நம்ம சாரதாஸ்லேயும் எப்போவுமே ஒரு சேலை எடுக்கிறது. அதெல்லாம் சரி, இதையும் கொஞ்சம் நம்ம நேரம் பார்ப்போன்ட்டு ஒவ்வொரு ஷேரியாக நான் பார்த்துட்டு இருந்தேன். கலெக்ஷன்லாம் சூப்பராகவே இருந்தது. சாரதாஸில் சூப்பராகவே நல்ல கலெக்ஷன், நல்ல ஒரு இதாகவே இருந்தது. நம்மளுக்கு சாரதா ஸ்கூலில் நம்ம போயிட்டோம்னா நம்மளுக்கு நேரம் போகிறதே தெரியாது. நம்ம காலையில் போனால் கூட ஈவினிங் ஆனால் கூட நம்மளுக்கு டைம் போகிறது தெரியாது. அவ்வளோ சூப்பராக இருக்கும். எல்லாத்துக்குமே நம்ம வாங்கலாம். நம்ம அப்படி சூப்பராகவே இருக்கும். காலையில் போயிட்டு ஈவினிங் வந்ததெல்லாம் இருக்குது. நாங்கள் 2-3 டைம் அதே மாதிரி ஆயிருக்கு. நேரம் போகிறதே தெரியாது சாரதா ஸ்கூலில் போனோம்னா. சேரியெல்லாம் சும்மா சூப்பராகவே இருந்தது. பார்க்கவே அழகாக அவ்வளோ சூப்பராகவே இருந்தது. சரி, நம்ம அதை ஒரு சேரீ எடுத்துகிட்டு பில்லு போட்டாச்சு. அடுத்தது இந்த ஒரு வாயில் ஜாக்கெட் துணி இது மாதிரி வாங்கிட்டு இருந்தாங்க. நானும் போய் பார்த்தேன். செம்ம சூப்பராக இருந்துச்சு. 80 ரூபா தான் மீட்ரு. இது நம்ம கடையில் எடுத்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 120 ரூபா வரும். சரி, இதுலேயும் ஒரு 2-3 துணி எடுத்துக்குவோம், வர்ற கோடை வெயிலுக்கு சரியாக இருக்குன்னு அதுலேயும் கொஞ்சம் எடுத்தாச்சு ஜாக்கெட் துணி. அடுத்தது நம்ம கொஞ்சம் சாரி கலெக்ஷனையும் நம்ம பார்த்துட்டு நம்ம எனக்கு ஹாஷிப்புக்கும் அவங்க அண்ணனுக்கும் தான் ஷர்ட்டு அவ்வளோவா எடுக்கலை. சரி, அதையும் கொஞ்சம் நம்ம பார்ப்போன்ட்டு அங்கே ஷர்ட்டு கலெக்ஷன் பக்கட்டும் அவங்க இருந்தாங்க. சரி, போய் பார்ப்போன்ட்டு போயாச்சு. என் தம்பி ஃபோனை பேசிக்கிட்டே, நீங்களே என்னை எவ்வளோ தான் அலைய விட்றீங்கன்ட்டு அவனு சொல்லிகிட்டே அவன் ஃபோனை பேசிகிட்டே இருந்தான் தம்பியும். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பார்த்துட்டு, நம்ம என்ன தான் நம்ம சேரி வச்சுருந்தாலும் நம்ம பீரோவை திறந்தா எவ்வளோ சேலை நம்மளுக்கு கொட்டினாலும் அந்த சேலை மேலே உள்ள ஆசை எந்த பெண்களுக்குமே அடங்காது. அதனால் நம்மளுக்கு அந்த சேலையெல்லாம் பார்த்துட்டு நானும் ஃபைனலாக ஒரு சேரீ எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு ஷர்ட்டு கலெக்ஷனுக்கு வந்துட்டோம். நாங்கள் ஷர்ட்டு கலெக்ஷனுக்கு போயாச்சு. அவன் ஹாசிப் ஷர்ட்டெல்லாம் பார்த்துட்டு இருந்தான். சரி, நம்ம அவனுக்கும் சரி எடுத்து கொடுப்போம். நம்ம அவனுக்கு பிடிச்சதாவே எடுத்துக்குவோன்ட்டு தான் அவன் எடுத்துக்கிட்டான். அவன் என்ன நம்மளுக்கு நம்ம எடுக்கிறதெல்லாம் இது வேணாமா அது வேணாமான்னு ரொம்ப, அதுவும் இந்த கடைக்குட்டியாக பிறக்கிறதெல்லாம் வீட்டில் ரொம்ப அவங்க அம்மாவை ரொம்ப பாடுபடுத்திடுறாங்க. உங்கள் வீட்டில் உங்கள் செல்லங்கள், கடைக்குட்டி செல்லங்கள் இருந்தால் இப்படி தான் செய்கிறாங்களான்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எஸ்டிஎம் விளாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ வரும். பொம்மையெல்லாம் பார்க்க அந்த சேரீ கட்டியிருந்தெல்லாம் பார்த்துட்டு அதெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தான் அவன் ஹாசிப்பு. சூப்பராகவே இருந்தது பார்க்குறதுக்கு நம்மளுக்கு. அடுத்தது அந்த சேரீயும் ஒன்றா நம்ம பார்த்துட்டு நம்ம எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு, இதெல்லாம் இந்த பொடிக்கல் சேலை மாதிரி இருந்தது. அடுத்தது ஃபைனலாக அவங்க ஷர்ட்டு பார்த்துட்டு இருந்தாங்க, உங்கள் அப்பாவும் ஹாசிப்பும்.
சரி இதை போய் நம்ம பார்ப்போன்ட்டு என்னை கைப்பிடியாக வந்து கூட்டிகிட்டு வந்துட்டான். நான் அந்த சைடு நின்றவள சரி நம்ம ஷர்ட்டு பார்ப்போன்ட்டு ஒவ்வொரு ஷர்ட்டாக காமிக்கிறேன். நான் இதை எடுறானா வேணாம், இது வேணாம், அது வேணாம், இது வேணான்னு ரொம்ப படுத்தி எடுத்துட்டான். ஃபைனலாக வந்து ஒரு ஜீன்ஸ் ஷர்ட்டு மாதிரி தான் எடுத்தான் அவளுக்கு. அதுதாம்மா எனக்கு பிடிச்சிருக்குமான்ட்டான். சரி எடுத்துக்கோ, உனக்கு பிடிக்கிறதே நீ எடுத்துக்கோன்ட்டு ஃபைனலாக அவங்க அப்பா சொல்லிட்டாங்க. அதையும் எடுத்தாச்சு. ஃபைனலாக அவனுக்கு பிடிச்சதே எடுத்தாச்சு. பாருங்கள், ஒவ்வொரு ஷர்ட்டாக எல்லாத்தையும் போட்டு ஒவ்வொன்றா எடுத்து பார்க்குறான். அவன் அவனுக்கும் ஒரு வழி ஆயாச்சு. இவனாலேயே ரொம்ப டைம் எங்களுக்கு இந்த டைம் வந்து இழுத்துக்கிடுச்சு. ஹாசிப்னாலேயே ரொம்ப பசங்க வந்து என்றைக்கு வளர வளர குறும்பும் சேர்ந்து வளரும் அவளுக்கு. அது என்னன்னு தெரியலை எனக்கு. இல்லை என் பையன் தான் அப்படி இருக்கானா என்னன்னு எனக்கு சரியாக தெரியலை. அதுவும் இவன் குறும்பு தாங்க முடியலை. பாருங்கள், ஃபைனலாக இந்த ஜீன்ஸ் ஷர்ட் ஒன்று எடுத்தான். அப்புறம் அவங்க அண்ணனுக்கு இன்னொரு 2 ஷர்ட் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் நாங்களும். ஃபைனலாக இதையும் நல்லா பார்த்துட்டு நம்ம கிளம்ப வேண்டியதான். நம்ம நைட்டு வந்து இப்போவே ஒரு 8 மணி 7:45 ஆயிடுச்சு. நாங்கள் கிளம்பியாச்சு. அடுத்த வீடியோவில் என்னென்ன நாங்கள் எடுத்தோம், ரம்ஜானுக்கு ட்ரெஸ்ஸஸ் என்ன எடுத்துருக்கோங்கிறத மறக்காமல் வீடியோவை நான் போடுறேன். மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், ஒவ்வொரு ஷர்ட்டாக எடுத்து பார்க்குறான். அவன் வாடா லேட் ஆயிடுச்சுனாலும் உடலை மனசில் ஒரு வழி பண்ணிட்டானா. பாருங்கள், அடுத்த வீடியோ மறக்காமல் பாருங்கள், வரும். நாங்களும் கிளம்பி வந்துகிட்டே இருக்கோம். சாரதாஸை பார்க்காதவங்களாம் பார்த்துக்கங்க. ஆமாம், ஃபைனலாக இந்த மாதிரி ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு இது மாதிரி வந்து சாரதாஸில் இந்த டைம் வச்சுருந்தாங்க. நம்மளுக்கு போகிற மாதிரி ஒரு ஸ்டார் போட்டு நல்லா சூப்பராகவே இருந்தது. அதில் நின்று எல்லாருமே வீடியோ ஃபோட்டோ எல்லாமே எடுத்துக்கிட்டாங்க. ஃபைனலாக ஹாஷிப் வந்து சாரதாஸ் பையை வச்சு எடுத்துகிட்டு பை பை சொல்லிட்டாரு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோ பாருங்கள் மறக்காமல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.